ஐந்து கரத்தினை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. முதல் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன். அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த புத்தாண்டு பலன் 1/1/2024 புத்தாண்டு பலன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போறோம் ஆங்கில வருடப்பிறப்பு. இந்த ஆங்கில வருடப்பிறப்பை இந்த 12 ராசிக்குமே இந்த புது வருஷமானது பாத்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட பலனை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த கிரகங்கள் இந்த வருடம் பிறக்கையில பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்ப்போம். லக்கணம் பாத்தீங்க அப்படின்னா தனுசு லக்கணம். ராசி பாத்தீங்க அப்படின்னாக்க சிம்ம ராசி. இந்த தனுசு லக்கணத்திலேயே சூரியன் செவ்வாய் இருக்கு. கும்பராசியில சனி பகவான் இருக்காரு. மீனத்துல பாத்தீங்க அப்படின்னா ராகு பகவான் இருக்காரு. மேசத்துல பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் இருக்காரு. 6ல அதாவது பாத்தீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவக்கூடிய 6ஆம் இடமான கன்னிராசியில பாத்தீங்க அப்படின்னா கேது பகவான் இருக்காரு. விருச்சகத்துல பாத்தீங்க அப்படின்னா புதன் சுக்கிரன் 2 பேருமே இருக்காங்க. இதுல தனுசுல செவ்வாய் அஸ்தமனத்துல இருக்காரு. புதனும் பாத்தீங்க அப்படின்னா வக்ரத்துல இருக்காரு. 2 கிரகம் தான் அஸ்தமனம் வக்ரம் இருக்கு. மற்ற கிரகங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த வருடத்துல நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நம்ம வார பலன், மாத பலன், ஒவ்வொரு கிரகத்தினுடைய பெயர்ச்சி எல்லாமே நம்ம பார்த்தோம். இதுல இந்த மாத பலன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாத கோள்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மாசம் மாசம் மாறிக்கிட்டு இருக்குமா இல்லையா, அதுகளை வச்சு நம்ம இது பண்ணோம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த வருட பலன், இந்த வருட புது வருடம் பிறக்கிறது பாத்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகமான சனி பகவான், ராகு கேது, குரு பகவான் இவங்களை முக்கியமா வச்சு இந்த வருடத்தினுடைய பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாத்தீங்க அப்படின்னா விரிவா பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசிக்கும். அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, இந்த தனுசு ராசி பாத்தீங்க அப்படின்னா குருவுடைய ராசி. இந்த குரு பகவானுடைய ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா முதல்ல நம்ம சொல்லிக்கிறது இந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில புத்தாண்டானது பாத்தீங்க அப்படின்னா 1/1/2024 ஆனது இந்த தனுசு ராசிக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத விரிவா பார்க்க போறோம். குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன். இந்த குரு பகவான் உங்களுக்காக 5ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல போய் இருக்காரு. இந்த பாக்கியஸ்தானத்துல இருந்து இந்த 2023ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா படாத பாடு நீங்க பட்டு ஒரு நல்ல நிலைக்கு வர்றீங்க அப்படின்னா 2024 ஒரு விடிவு காலம். எப்படி அப்படின்னா 2023ல சனியினுடைய தாக்கத்துல ஆரம்பத்துல இருந்தீங்க. அந்த ஆரம்ப காலகட்டம் மாறி பாத சனிங்கிறது முடிஞ்சு சனியினுடைய தாக்கம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா விரையச்சனி நடக்குது அப்படின்னா 50% சனியினுடைய தாக்கம் இருக்கும் இந்த விரையச்சனி காலங்கள். அதுலேயே ஜென்மச்சனி நடக்குது அப்படின்னா சனியினுடைய தாக்கம் 100% பாதிக்கும். அதே பாத சனி ஓடுது அப்படின்னா சனியினுடைய தாக்கம் 25% இருக்கும். அப்ப அந்த 25% மாறி நல்ல ஒரு நிலைக்கு வரக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய நேரம். ஆனால் உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்காக 5ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல போய் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ராகுடைய பிடியில மாட்டிக்கிட்டார். அந்த ராகுடைய பிடியில 2023ல ராகுடைய பிடியில மாறி அந்த காலகட்டங்கள்லாம் மாறி குரு பகவான் அங்கேயே அதே இடத்துல வக்ரத்துல இருந்தாரு. வக்ரம் பாத்தீங்க அப்படின்னா 31/12/2023ல வக்ர நிவர்த்தி ஆகி 1/1/2024ல அவரு நல்ல நிலைக்கு வந்துட்டாரு.
அப்போ உங்களுக்கு ஒரு விடிவு காலம் 2024ங்கிறது ஒரு நல்ல ஒரு விடிவு காலம்னு தான் சொல்லணும். 23ங்கிற ஒரு விஷயத்தை விட இந்த 24ங்கிறது உங்களுக்கு ஒரு பொன்னான காலம் தான். பொன்னன் தங்கத்துக்கு காரகர், பொன்னன்னா தங்கத்துக்கு காரகன். பொன்னனே வந்து அவர் 5ல் இருக்காரு குரு பகவான். அப்ப அவருடைய நிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த வகையிலேயாவது உங்களுக்கு இனிமேல் குறை இருக்க வாய்ப்பு உண்டா? இருக்காது. உங்களுடைய 5ஆம் இடத்துல இருந்து முதலா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை அவர் பார்க்கிறார். குரு இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகம். குரு பார்த்தால் கோடி நன்மை சொல்றோம்ல. அப்ப குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தை சிம்ம ராசியை பார்ப்பதினால் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பா வழி சொத்துக்கள் மூலமா சம்பந்தமா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், உழைப்பில்லாத வருமானங்கள், லாட்ரி சீட்டு, புதையல், இந்த மாதிரி எல்லாம் கிடைக்குது அப்படின்னா அது பெரிய விஷயம். என்ன சார் நீங்க வந்து இப்படி எல்லாம் சொல்றீங்களே, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் உண்டு. அவரவருடைய விதியினுடைய அமைப்பை பொறுத்து அவங்களுக்கு நல்லது கெட்டது அமையும். உங்களுடைய முன் ஜென்ம கர்ம வினையை பொறுத்து ஜாதகம் அமையும். ஜாதகத்துல கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து நல்லது கெட்டதுகள், அதாவது கிரகங்களுடைய அமைப்பு நல்லதா இருக்கு, லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் அவரை பார்த்தாலும் ஒண்ணுமே செய்யாது. இதே ராசி அதிபதியோ லக்னாதிபதியோ கெட்டு போயிட்டால் எத்தனை நல்ல கிரகங்கள் அவரை பார்த்தாலுமே அவர் பலன் இல்லை. நல்லா இருந்தா மட்டும்தான் அவருடைய பலன் இருக்கும். அது இல்லாம இன்னைக்கு நடக்கக்கூடிய கிரகங்களுடைய கோச்சார பலன்கள், அது இல்லாம இன்னைக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தியுடைய காலங்கள் ஏதோ ஒரு வகையில சிறப்பான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னா அது அவர்களுக்கு நல்லதை செஞ்சுட்டு போயிடும் அந்த காலகட்டத்துல. அப்ப ஒரு கொடுக்கக்கூடிய நேரங்கள் குறைவான நேரமா இருந்தாலும் அள்ளி கொடுத்துட்டு போயிடும். அப்ப இந்த உங்களுடைய ராசிநாதன் பாக்கியஸ்தானத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்துல இருந்து உங்களுடைய 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை 5ஆம் பார்வையா பார்க்கறதுனால காதல் திருமணங்கள் கைகூடும். அப்பா வழி சொத்துக்கள் கையை விட்டு போனது எல்லாமே கைகூடும். நீங்க குடுக்கல் வாங்கல் வரவு செலவுகள் இந்த மாதிரி வச்சிருந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கைகூடி வரும். பணம்ங்கிற ஒரு விஷயம் கை நிறைய சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை கண்டிப்பா அனுபவிச்சே திருவிய நீங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள். குரு பகவான் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல இருந்து பண்றதனுடைய பலன் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். 2023ல என்ன பாடுபடாத பாடுபட்டியலோ அந்த 2024 அதுக்கு நேர்மறையா அப்படியே மாறும். அப்ப மாறும் பொழுது நல்ல நிலை எது கெட்ட நிலை எதுன்னு நம்மளே உணரக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த குரு பகவான். அப்ப அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு. உங்களுடைய 11ஆம் இடமான லாபஸ்தானம் அப்படிங்கிறது அதை விட பெரிய விஷயம். திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா 7ஆம் பார்வையா பார்க்கறதுனால கண்டிப்பா கைகூடும். இவ்வளவு நாள் வந்து தடை தாமதமா இருந்துச்சு. திருமணங்கள் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய பலன் ஒண்ணுதான். அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா திருமணம் தடை தாமதப்பட்டது எல்லாமே கைகூடும். எந்த வகையிலையுமே வந்து குறைபாடுகள் இருக்காது. மறுமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும். கூட்டாளி கூட்டு தொடர்புகள், அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா கூட்டு தொழில், அந்த தொழில் சம்பந்தமா உள்ள ஒரு விஷயங்கள் எல்லாமே கைகூடும். அப்ப அந்த தொழில் செயல்ல வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும். பண வரவு செலவுகள் கண்டிப்பாக பாதிச்சதெல்லாம் இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு வரும். அப்ப உங்களுக்கு இந்த தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சுன்னு அர்த்தம். நல்ல காலகட்டத்துக்கு அவங்க வந்துட்டாங்கன்னு அர்த்தம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய லக்கணத்தையே வந்து 9ஆம் பார்வையா பார்க்கிறாரு. அது அதை விட பெரிய விஷயம். அப்ப குருவினுடைய பார்வை முழுமையாக உண்டு. குருவினுடைய பார்வை முழுமையாக இருக்கும் பொழுது அவரை ஒன்றும் அசைச்சு பார்க்க முடியாது. சனியினுடைய தாக்கமும் அவருக்கு முடிஞ்சிச்சு, குருவினுடைய பார்வையும் அவருக்கு இருக்கு.
அதுவும் பூர்வ புண்ணிய பார்வையா 9ஆம் பார்வையா லக்கணத்தை குரு பகவான் பார்க்கறதுனால அதை சொல்லவா வேணும். இந்த கண்டிப்பாக இந்த 2024 இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரும் பணமோ பெரும் சொத்துக்களோ இல்லை அவங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்ட யோகங்களோ கண்டிப்பா கிடைக்க போகுது. அதுல எந்த விதமான மாற்றமும் இருக்காது. முதல்ல நான் சொல்லியிருக்கேன், அவர்களுடைய விதியினுடைய அமைப்பை பொறுத்து தான் கிடைக்கும். எல்லாருக்கும் தனுசு ராசி பல கோடி பேர் இருப்பாங்க, பல கோடி பேருக்குமே அள்ளி புதையலா கிடைச்சிரும்னு சொல்ல முடியுமா? உங்களுடைய கர்ம வினை என்ன, உங்களுடைய பலன் என்ன, உங்களுடைய விதி என்ன, அதை பொறுத்து தான் கண்டிப்பா கிடைக்கும். அப்படி ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிச்சு அப்படின்னா எந்த வகையிலையுமே அதை நழுவ விட்டுறாதீங்க, பயன்படுத்திக்கங்க. சரி, இந்த தனுசு ராசியில பாத்தீங்க அப்படின்னா மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம். மூல நட்சத்திரம்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 4 பாதங்கள். மூலம் அப்படிங்கிறது கேதுவுடைய சாரம், கேதுவுடைய நட்சத்திரம். கேது பகவான் உங்களுடைய நட்சத்திரத்தை 5ஆம் இடத்துல இருந்து 9ஆம் பார்வையா பார்க்கறதுனால கண்டிப்பாக ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு நிறைய பண்ணுவீங்க, விநாயகர் வழிபாடு அதை விட நீங்க பண்ணுவீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு 100% நன்மையை செஞ்சிடும். அப்ப அந்த நன்மையை செய்து அப்படின்னா, அதாவது இதை விட ஒரு பெரிய விஷயமா வேணும். கணவன் மனைவி ஒற்றுமைகள் கண்டிப்பாக, ஒரு பிரிவினையில இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் கூட, ஒரு டைவர்ஸ் கேஸ் அப்படி ஆயிருக்கக்கூடிய ஒரு நபர்கள் கூட பாத்தீங்க அப்படின்னா குருவினுடைய பார்வை பட்டு மறுபடியும் ஒண்ணு சேர்ந்தவர்கள் கூட உண்டு, நம்ம கண்கூரா பார்த்திருக்கோம். அப்படி ஒரு காலகட்டங்கள் கூட அமையும். அது அதை விட பெரிய விஷயம். பிரிஞ்சு போன விஷயம் திருப்பி ஒண்ணு கூடுது அப்படின்னா அது வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்புறம் ஒரு புரிதல்கள், புரிஞ்சுக்கக்கூடிய தன்மைகள் உண்டாகும். மறுபடியும் நம்ம விரிசல்கள் ஏற்பட்டக்கூடாதுங்கிற ஒரு நல்ல நிலையில கொண்டு போய் நல்ல ஒரு வாழ்க்கை அமையும். ஒரு வாழ்க்கைங்கிறது, ஒரு வாழ்க்கையினுடைய வட்டத்துக்குள்ள வர்றதுங்கிறது பெரிய விஷயம். அப்ப அப்படி ஒரு உணர்வை உணர்த்தக்கூடிய ஒரு நேர காலகட்டமா அமையும் இந்த 2024 வருடங்கள் அமைப்பு. ஒரு வருடத்தினுடைய அமைப்பு பலாபலன் பாத்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள்லாம் எப்படி இருக்குங்கிறத வச்சுதான் பலன் சொல்ல முடியும். அப்ப நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகம் பாத்தீங்க அப்படின்னா முதல்ல சனி பகவான். சனி பகவான் 2.5 வருஷம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ராகு கேது, அது 1.5 வருஷம். குரு பகவான் 1 வருடம். இதுல குரு பகவான் மட்டும்தான் 2024 மாறுவார். ராகு கேது மாறாது, சனி மாறாது. அப்ப 2 பேருமே பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டா ஒரு இடத்துல இருக்காங்க. அப்ப அதுக்கும் உண்டான பலன் நல்ல பலனாவே அமையும். இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்குமே நல்ல ஒரு அமைப்பா இருக்கிறதுனால இந்த வருடம் அவங்களுக்கு ஒரு பொன்னான காலம்னு தான் சொல்லலாம். சரி, அடுத்து பூராட நட்சத்திரம். பூராடம்ங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம். இந்த சுக்கிர பகவான் பாத்தீங்க அப்படின்னா சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். சுக்கிரனுடைய நட்சத்திரக்காரர்களாகட்டும், சுக்கிரனுடைய ராசிக்காரர்களா இருக்கட்டும், நம்மளுடைய வாழ்க்கையில எப்பவுமே பின்தங்கி போகணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. வாழ்க்கையில முன்னேறணும், எப்படியாவது ஒரு சாதனையை பண்ணணும், நம்மளுடைய வாழ்க்கையில சுகபோகமான ஒரு வாழ்க்கை, வாழ்க்கையில ரொம்ப ஒரு டீசென்டான ஒரு வாழ்க்கை, ஒயிட் அண்ட் ஒயிட்டு. சுக்கிரனுடைய ஆதிக்கம் உள்ளவர்கள் எல்லாருமே பாருங்க ஒயிட் அண்ட் ஒயிட்ல கரெக்டா இருப்பாங்க. அந்த ஒயிட் சட்டை போடுறாங்க, ஒயிட் அண்ட் வேஸ்ட் கட்டுறாங்க அப்படின்னா சுக்கிரனுடைய ஆதிக்கம் அவங்களுக்கு கடுமையா இருக்கும், நல்ல உச்சகட்டத்துல கூட இருக்கும். ஆடம்பரமான வீடு, ஆடம்பரமான காரு, நல்ல வாசனை திரவியங்கள், இதெல்லாம் அவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னா அவங்க சுக்கிரனுடைய ஆதிக்கத்துல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். கண்டிப்பா இருக்கும். ஆண் என்றால் சுக்கிலம், பெண் என்றால் சுரோனிதம். இந்த மாதிரி அது நம்ம அதுக்குன்னு தனியா சுக்கிரனை பத்தியே வீடியோ போட்டோம். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நிலைகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய ஆதிக்கம். அப்ப இந்த பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6க்கும் லாபஸ்தானமான 11க்கும் உள்ள அதிபதி 12ல நல்ல நிலையில தான் இருக்காரு. அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல நிலையாகவே அமையும் இந்த பூராட நட்சத்திரத்துக்குமே. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உத்திராடம். அதாவது கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் மூன்றுமே பாத்தீங்க அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம். இந்த சூரிய பகவான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்து அதிபதி. அவர் உங்களுக்கு 12ல உங்களுடைய
ராசியிலேயே தனுசு ராசியிலேயே இந்த வருடம் பிறக்கும் போது அந்த அமைப்புல உங்களுடைய லக்கணத்திலேயே இருக்காரு, உங்களுடைய ராசிலேயே இருக்காரு, தனுசு ராசிலேயே. அதுவே உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். கவர்மெண்ட் வேலை பார்க்கக்கூடியவராக இருக்கட்டும், கவர்மெண்ட்ல வந்து ஒரு டெண்டர் எடுத்து ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கட்டும், கவர்மெண்ட் சார்ந்த ஒரு விஷயங்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலுமே ஒரு வெற்றி வாய்ப்பை தேடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல ப்ரமோஷனுக்காகவோ சம்பள உயர்வுக்காகவோ இல்ல ஒரு பதவி உயர்வு, அதைத்தான் ப்ரமோஷன் சொன்னோம், பதவி உயர்வு எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிடைச்சே தீரும். அவங்களுடைய நினைச்சதை நிறைவேற்றிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து சேரும். கண்டிப்பா வந்து இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் சூரியனுடைய நட்சத்திரங்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனி வழியை ஏற்படுத்திக்குவாங்க. என்னுடைய வழி, என்னுடைய கொள்கையை 4 பேர் பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எல்லாமே உருவாக்கிக்குவாங்க. 4 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா அங்கே தலைமை பண்புல இருக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னா அவர் சூரியனுடைய நட்சத்திரத்தை பார்த்தா இருப்பார். அப்ப அவருக்கு எந்த காரணத்தை கொண்டும் வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு நபராகவே இருப்பார்கள் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள். இந்த தனுசு ராசியினுடைய அதிபதியும் பாக்கியஸ்தானத்தில் இருக்காரு. பாக்கியஸ்தானமான உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியவே 9ஆம் பார்வையா சிறப்பு பார்வையா பார்க்கிறாரு. இதை விட ஒரு பெரிய விஷயம் வேணவே வேணாம். அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில நன்மை கிடைக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. அந்த காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரம் எந்த நேரம் வேணாலும் கிடைக்கலாம். அந்த வாய்ப்புகளை மிஸ் பண்ணாம பயன்படுத்துங்க. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.